أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متكبر. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களை, சன்மார்க்க சீலர்களை, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே, இன்று ஆங்கில புத்தாண்டு முதல் நாள். நமக்குரிய பண்பாட்டு பாரம்பரிய புத்தாண்டு முஹர்ரம் முதல் நாள். ஆனாலும் முஹர்ரம் முதல் நாள் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு புத்தாண்டு என்றாலும் பொதுவாக கடைபிடிக்கிற மரபு பள்ளிவாசல் உள்பட ஊதியங்கள் வழங்கப்படுகிற ஒரு மரபு, முஸ்லிம்களுடைய கணக்குகள் கூட கணிக்கிற ஒரு மரபு, பொது மரபின் அடிப்படையில் பார்த்தால் ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்துள்ளது. 2020 பிறந்தது, பிறந்து விடைபெற்று சென்று விட்டது. 2021 பிறந்து விட்டது. இப்போது எல்லாம் வல்ல இறைவனிடம் நம்முடைய இதயங்களெல்லாம் கேட்கின்ற துவா என்னவென்றால், யா அல்லாஹ் 2020 போல் 2021 ஆக்கிவிடாது. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை ஏக்கங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், அது வழிபாட்டுத் துறையிலும் கல்வித் துறையிலும் பொருளாதார துறையிலும் சமூக பண்பாட்டுத் துறையிலும் எல்லா துறையிலும் பல சோதனைகளை சந்தித்த 2020 விடைபெற்று 2021 பிறந்துவிட்டது. காலத்தின் சுழற்சி. காலம் குறித்து அல்லாஹ் கூறுகிறான், ஜும்மாவுடைய தினம் சுபஹுடைய 2வது ரக்அத்தில் ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு சூரா. அதன் தொடக்கத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் கடந்து விடவில்லையா? எத்தகைய காலகட்டம் என்றால், இன்னார் இவர் அவர் என்று சுட்டிக்காட்டப்பட முடியாத ஒரு காலகட்டம் கடந்து விடவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். சிந்தனைக்குரிய கேள்வி. ஒவ்வொரு மனிதனும் இந்த வசனத்தின் பொருளை ஆய்வு செய்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. கேள்வியை மீண்டும் நினைவூட்டுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலகட்டம் கடந்து விடவில்லையா? அந்த மனிதன் அவர் இவர் என்று அடையாளம் காட்டப்படாத ஒரு காலகட்டம் கடந்து விடவில்லையா? இன்றைக்கு நாம் மனிதனாக இருக்கிறோம். நம்மை அவர் இவர் என்று அடையாளம் சொல்லப்படுகிற நிலையில் இருக்கிறோம். குழந்தை தாய் வயிற்றில் பிறந்த அடுத்த கணமே இதோ இந்த குழந்தை என்று அடையாளம் காட்டப்படுகிறது. அந்த பிறந்த அடுத்த கணம் தாய் வயிற்றுக்குள் இருக்கும் போது இது இது என்று சொல்ல முடியாது. ஸ்கேன் எடுத்து பார்த்து குழந்தை வயிற்றுக்குள் இருக்கிறது என்று மட்டும் மருத்துவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வெளிவந்த பிறகு இந்த குழந்தை என்று அடையாளம் காட்டப்படுகிறது, ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது. கடைசியில் கபரில் வைக்கப்படும் வரையிலும் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பிறந்த குழந்தை பெரிய மனிதராகி மரணித்து கபரில் வைக்கப்படும் வரையிலும் அவர் இவர் என்று அடையாளம் காட்டும். கபரில் வைத்த பிறகு நினைவுகள் தான். கபரில் வைத்த பிறகு எல்லாமே நிகழ்வுகள் எல்லாமே நினைவுகள் தான். வாழ்ந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் என்ற நினைவுகள் தான் கபரில் வைத்த பிறகு. எனவே பிறந்த வினாடியிலிருந்து கபரில் வைக்கப்பட்ட வரையிலும் அதிலும் கபரில் ரூஹ் அடங்கிய பிறகு அதிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்னாரின் ஜனாசா, மரணித்தவரை பற்றி அவருடைய ஜனாசா என்ற ஒரு வார்த்தை இணைத்து சொல்லப்படுகிறது.
அவர் என்ற வார்த்தை கிடையாது. மரணித்தவருடைய பெயர்கள் பட்டங்கள் பெயரோடு ஒட்டாது. ஜனாசா மையித்து என்ற வார்த்தை இணைகிறது. எனவே இதை எண்ணி பார்க்கும் போது இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நம்மிலே 40 வயது உடையவர்கள், 60 வயது 70 வயது உடையவர்கள், அல்லது துடிப்பான இளமை பருவம் 25 வயது உடையவர்கள், ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். உதாரணமா ஒரு 40 வயது எடுத்துக்கொள்வோம். 40 வயது உள்ளவர் என்ன வேண்டும்? 40 ஆண்டுகளுக்கு முன்னே நான் எங்கே இருந்தேன்? 40 ஆண்டுகளுக்கு முன் எங்கிருந்தேன்? ஓராண்டு காலம் தாய் வயிற்றில் இருப்பேன், அதற்கு முன் எங்கிருந்தேன்? இப்படி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் விடை என்ன? நத்திங், எதுவுமே இல்லை. தாய் வயிற்றில் கருவாவதற்கு முன்னால் நாம் எங்கிருந்தோம்? எங்கும் இல்லை. ஆக ஒரு ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் தந்தையின் முதுகிலிருந்து தாய் வயிற்றில் கருவானோம். இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உடலுக்கு உயிர் வந்தது, உயிர் வந்த உயிர் உடலுக்குள் அடைபட்டு கிடக்கிறது. ஆயுள் கைதியை போல் ரூஹு உடலுக்குள் அடைபட்டு கிடக்கிறது. திறந்து விடப்படும் ஒரு நாள் அந்த ரூஹு எனும் பறவை இந்த உடலுக்குள் புகுத்தியவர் யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த அடைபட்டு உடல் என்ற கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் ரூஹு எனும் பறவையை உள்ளே புகுத்தியவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றால் கூட்டை திறந்து பறவையை நீ திரும்பி சென்று விடு, வந்த இடம் நோக்கி திரும்பி செல் என்று திறந்து விடுவார் மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும், ஒருவர் திறந்துவிட்டு கூட்டுக்குள் பறவையை அடைக்கிறார், இன்னொருவர் திறந்து நீ வெளியேறு என்று சொன்னார். ஆக மொத்தம் நம்முடைய பயணம் எப்படி அமைகிறது? வந்த இடம் நோக்கியே பயணம் அமைகிறது. சூரத்து யாசீனுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மரணித்து அல்லாஹ்வின் பக்கமே கொண்டு செல்லப்படுவீர்கள். அந்த இடத்துல தர்ஜிஊன் என்கிற வார்த்தை சொல்லாமல் துர்ஜஊன் என்ற வார்த்தை சொல்லப்படுவதற்கு காரணம், நீங்கள் அவனை நோக்கி திரும்பி செல்வீர்கள் என்றல்ல, திரும்பி செல்ல வைக்கப்படுவீர்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஆஜராகாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. நிச்சயமாக நீங்கள் அவனிடத்தில் தான் கண்டிப்பாக கொண்டு செல்லப்படுவீர்கள். யாசீனுடைய கடைசி வசனம். நாம் மரண செய்தி கேட்டபோது சொல்கிற வாசகம் எல்லோருக்கும் தெரியும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வாசகத்தோடு ஒலிபெருக்கியை திறந்து விட்டாலே ஒரு மரண அறிவிப்பு வரப்போகிறது என்று எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த வசனம் இந்த யாசீன் சூராவுடைய கடைசி வசனத்தை நினைவூட்டுகிறது. நம்முடைய முகவரி என்ன? ஃப்ரம் அல்லாஹ் டு அல்லாஹ், மினல்லாஹ் இலல்லாஹ் என்று அரபியில் சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கை பயணம், ரூஹனுடைய பயணம் எங்கிருந்து தொடங்கும்? மினல்லாஹ், ஃப்ரம் அல்லாஹ். கடைசியில் எங்கே போய் முடிகிறது? இலல்லாஹ், டு அல்லாஹ். அதைத்தான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சுட்டி காட்டுவார். இறைவா, உன் பெயரால் நான் ஊற்றெடுத்து பாய்கிறேன், கலப்புக்கு நீதான் கடலாக அமைகிறார். ஆறு அருவி ஓரிடத்தில் ஏதோ ஒரு மலை உச்சியிலே ஊற்றெடுக்கிறது. ஊற்றெடுத்து பாய்ந்து பல இடங்களிலும் அந்த ஆறு ஓடி கடைசியில் கடலில் சங்கமிக்கிறது. இறைவா, உன் பெயரால் நான் ஊற்றெடுத்து பாய்கிறேன், உன்னிலிருந்தே இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், கலப்புக்கு நீதான் கடலாக அமைகிறாய், கடைசியில் கலப்பதும் உன்னிடத்தில் தான். அல்லாஹ்விடத்தில் செல்கிறோம் என்ற வார்த்தையை தமிழ் மொழியை நாம் பார்க்கிறோம். இறையடி சேர்ந்தார், இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாறினார். மரண செய்தி கேட்கும் போது இறையடி சேர்ந்தார் என்ற வார்த்தையை எல்லோரும் பயன்படுத்துகிறோம். பெரும்பான்மை சமுதாயத்தவர்கள் அந்த வார்த்தை இப்படி சொல்வார்கள், இறையடி சேர்ந்தார் என்பதை இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாறினார். ஆக அல்லாஹுவை நோக்கித்தான் நம்முடைய பயணம், ஃப்ரம் அல்லாஹ் டு அல்லாஹ். இந்த தத்துவத்தை இலேஹி ராஜிஊன், அல்லாஹுவை நோக்கி நாம் திரும்பி செல்லக்கூடியவர் என்ற வசனம் அறிவிக்கிறது. அதைத்தான் சூரத்து யாசீனுடைய கடைசியில் துர்ஜஊன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த காலத்தின் சுழற்சி நமக்கு இதை அளிக்கிறது. 2020 வந்தது போனது, 2021 பிறந்தது. இனி 2020 நாம் எப்போது தேட முடியும்? அதை என்றைக்காவது ஒரு நாள் அடைய முடியுமா? காகிதத்தில் கிழித்து போடப்பட்ட ஒரு பேப்பரை போலதான் தினசரி நாள் காட்டி, மாத காலண்டர் அல்ல, நாள் காட்டி
தினசரி நாள்காட்டி பேப்பரில் அந்த என்ன செய்வார்கள், சிலர் மடித்து வைப்பார்கள், சிலர் கிழித்து வீசுவார்கள். எனவே நேற்றைய தினம் என்பது நாள்காட்டி காலண்டரில் கிழித்து வீசப்பட்ட பேப்பரை போல அது குப்பை தொட்டிக்கு சென்றுவிட்டு, நேற்று இருந்த நாம் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நாம் புதியவர்கள், இன்றைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இல்லை, நாளைக்கு நாம் புதியவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமாக நகர்கிறது. இது எதை நோக்கி நகர்துன்னா மரணத்தை நோக்கி. யாருக்கு மரணம் எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீடிக்க செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். பராத்துடைய இரவு 3 கோரிக்கையில் ஒன்றாக முன்னிறுத்தணும். ஆயுளை நீடிக்க செய்ய வேண்டும், ஆயுளை நீடிக்க செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் நமக்கு தெரியாதல்லோ. அல்லாஹுடைய நாட்டம் அடுத்த கணம் மரணடிப்பவர் யார் என்பது நமக்கு தெரியும். எத்தனையோ அனுபவங்களை பார்க்கிறோம். ஏனென்றால் மரணம் என்பது அஞ்சல் அட்டை போல் எழுதி கொண்டு வருவதில்லை, அது அலைபூசி போல் அடுத்த கணம் வருவது. அந்த காலத்தில் ஒரு தகவல் பரிமாற போஸ்ட் கார்டில் எழுதுவோம், இது கடைசியில் இடம் போய் சேர்வதற்குள் பல நாட்களாம். ஆனால் இப்போது மரணம் என்பது அலைபேசி போல் அடுத்த கணம் வரக்கூடியது, யாருக்கும் தெரியாது. அதே வாகனம் ஓட்டும் போது அலைபேசியில் ஒரு வார்த்தையை வைப்பார்கள், அர்த்தமுள்ள வார்த்தை, சாலையில் வேகமாக செல்லாதே, வீட்டில் உன் மனைவி காத்து கொண்டிருப்பார். இதை பார்த்தா, வெளிப்படையை பார்த்தா, வேகமா வண்டியை ஓட்டாதே அப்படின்னா வீட்டில் மனைவி காத்திருப்பட வேகமா போகணும் தானே. மனைவி நம்முடைய வருகையை எதிர்பார்த்து வீட்டில் இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், வண்டியை வேகமா ஓட்டணும். வேகமா போனாதானே மனைவியை சந்திக்க முடியும். ஆனால் அந்த வாசகத்தை பாருங்க, வேகமாக வாகனத்தை ஓட்டாதே, வேகமாக செல்லாதே, ஏன் உன் மனைவி வீட்டில் உனக்காக காத்திருப்பாள். அப்படின்னு வேகமா போய் அவளை சந்திக்கணும் என்பதல்ல, வேகமா போனா விபத்து, விபத்தினால் எதிர்பார்த்த மனைவிக்கு ஏமாற்றம், ஏக்கம், அழுகை, ஒப்பாய். இதை நாம் நினைத்து பார்க்கும் போது ரப்புல் ஆலமீன் மரணத்தை எப்படி அமைத்திருக்கிறார். நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த வமா நஹனு பிமஸ்பூகி. நிச்சயமாக அல்லாஹுவாகிய நாம் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நிர்ணயிக்கிறோம். நம்முடைய நிர்ணயத்தில் நாம் தோற்று போக மாட்டோம். வமா நஹனு பிமஸ்பூகின் அர்த்தம் தெரியுமா? எம்மை யாராலும் வெல்ல முடியாது. அல்லாஹுடைய நாட்டத்தை வென்று எடுக்க முடியுமா? எவ்வளவு அறிவியல் கண்ணோட்டங்கள் வந்தாலும் அறிவியலுடைய அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருப்பவரோடு பேசுகிறோம். நாம் யாரிடம் பேசுகிறோமோ அவர் எந்த நாட்டில் இருக்கிறார், எந்த நகரத்தில் இருக்கிறார், எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த தெருவில் இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிற காலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு கண்டம் விட்டு கண்டம் வாய்த்து குறிவைத்து தாக்குகிற ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம். அலைபேசியின் மூலமாக, இணையதளம் மூலமாக, மின்வலயம் மூலமாக எத்தனை அதிசயங்கள் உலகத்தில் நடக்கின்றன. ஆனால் எத்தனை அதிசயம் நிகழ்ந்தாலும் ரூஹை கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு அதிசயத்தை இன்றைக்கு யாரேனும் கண்டது உண்டா? இல்லை. அல்லாமா ஷுஐப் ஆலிம், அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு அறிஞர், கீழக்கரையை சார்ந்தவர். அவர் ஒரு நூலில் குறிப்பிட்டார், ஜப்பானில் ஒரு மாநாடு நடைபெற்றதாம். மாரடைப்பை தடுப்பது என்பது குறித்துள்ள ஆய்வு மாநாடு. அந்த செய்தியை, முக்கியமான செய்தி, அந்த மாநாட்டில் மாரடைப்பை எப்படி தடுப்பது என்று ஆவேசமாக உலக புகழ்பெற்ற மாரடைப்பு தடுப்பு நோய் நிபுணர் பேசுகிறார். பேசிவிட்டு அமர்ந்தார். அவருக்கு மாரடைப்பு வந்து அடுத்த கணம் அவருடைய ரோகு போய்விட்டது. மாரடைப்பை தடுப்பது எப்படி என்று மார்கெட்டி பேசியவர், உலக புகழ் பெற்றவர், ஜப்பானில் நடைபெற்ற மாநாட்டில் பேசியவர் பேசிவிட்டு அமர்ந்தவுடன் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமாகிவிட்டார். இப்போதுதான் இந்த ஆயத்தை நாம் நினைவுக்கு வருகிறது. நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத். அல்லாஹுவாகிய நாம் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நிச்சயிக்கிறோம், தீர்மானிக்கிறோம். இந்த விஷயத்தில் வமா நஹனு பிமஸ்பூகி, எந்த சக்தியாலும் நம்மை வீழ்த்த முடியாது. விஞ்ஞானம் விண்ணுக்கு மேல் ஏறினாலும், மண்ணுக்குள் ஆழத்திலே அது புதைந்து ஆய்வு செய்தாலும் எது நடக்காது. அல்லாஹுடைய இந்த மரணத்தின் சக்தியை யாராலும் வெல்ல முடியாது. எனவே காலத்தில் எல்லாம் நடக்கும் சோதனைகள். ஆனால் காலத்தை குறை சொல்லக்கூடாது. கால மாற்றங்களில் பல சோதனை நடக்கும். 2020 என்ன தப்பு செய்தது?
2020 என்பது ஒரு காலம். அந்த காலத்தை பார்த்து 2020 எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள். இந்த 2020 சபிக்கலாமா? நிச்சயமாக கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்ஸியின் மூலமாக சொல்லி காட்டுகிறார், யூதீனி இப்னு ஆதம் யசுப்பு தஹர வனத்தஹு. மனிதன் காலத்தை திட்டுகிறான். காலத்தை திட்டுகிறான் என்றால் அவன் காலத்தை ஏசுகிறான். அல்லாஹ் சொல்கிற அந்த வசனத்தை பாருங்கள், யூதீனி இப்னு ஆதம், மனிதன் எனக்கு தொந்தரவு செய்கிறான், எனக்கு தொல்லை கொடுக்கிறான். எனக்கு தொல்லை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு மனிதன் இப்படி தொல்லை கொடுக்க முடியும்? அவன் அளப்பரிய சக்தி, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன், அஸீஸுல் கஹ்ஹார், அடக்கி ஆளும் வல்லமையாளர். அவனுக்கு மனிதன் தொல்லை கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யூதீனி இப்னு ஆதம், மனிதன் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறான், தொல்லை கொடுக்கிறான். எப்படி? அவன் காலத்தை ஏசுகிறான். மோசமான காலம், கெட்ட காலம் 2020 அப்படி ஒன்று காலத்தை ஏசுகிறான். அவன் ஏசுவதனால் அவன் எனக்கு தொல்லை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் காலத்தை ஏசினாலும் அவன் யசுப்புத்தகர் வனத்தகர், நான் தானே காலத்தை உசர்ரிஃபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி சுழல வைப்பது நான் அல்லவா? எனவே 2020 மோசமான காலம், சோதனை வந்த காலம், வேதனை வந்த காலம் என்று யாராவது கோபத்தோடு திட்டினால் அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். அல்லாஹ் சொல்கிறான், காலத்தை ஏசுகிற மனிதன் என்னை ஏசுகிறான், நான் தான் காலத்தை சுழல வைக்கிறேன். எனவே நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு, அனுபவத்தின் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பை சொல்லுவோம். யா அல்லாஹ், 2020 நம் காலம் வந்தது. அதில் மனித சமுதாயம் உலகளாவிய நிலையில், தேசிய நிலையில், மாநில நிலையில், அதில் மதசார்பற்று இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பல வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளானார்கள். அதுபோன்ற சோதனையை 2021 தந்துவிடாது என்று துவா கேட்பதில் தவறில்லை. அது கேட்டார். அந்த கடந்த காலத்தை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. இன்றைக்கு தொடங்கிய புத்தாண்டு எல்லாம் குறிப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமைய வேண்டும் என்று துவா கேட்பது அனுமதிக்கப்பட்டது என்ற தகவலை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை மட்டும் நினைவில் நிறுத்துவோம். இன்றைய குத்பாவில் இடம்பெறவிருக்கிற ஒரு ஹதீஸ். 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னாடி, அதில் ஒன்றாவது, அதாவது ஹம்ஸ கபல, முதல் விஷயம் 5க்கு முன்னால் 5 கனிமத்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இளமை பருவம் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வசந்தமான வாய்ப்பு. அந்த இளமை பருவத்தை முதுமை வருவதற்கு முன்னால் அந்த இளமையை இபாதத்தில் பயன்படுத்தும். முதுமை எல்லோருக்கும். இன்றைக்கு நாடி நரம்பு தளர்ந்தவர்கள், உடல் முடி நரைத்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் துள்ளி திரிந்த பள்ளி பருவத்தில் துள்ளி விளையாடியவர்கள் தானே. எனவே நம்முடைய இளமை பருவம் அருமையான பாக்கியம். முதுமைக்கு முன்னால் அந்த இளமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வசிக்க கபல சட்டமிக்க, இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் ஒரு நாள் நோய் வரும் அல்லவா? அந்த நோய்க்கு முன்னால் இந்த ஆரோக்கியத்தை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கபல ஃபக்ரிக்க, இன்றைக்கு வறுமை செழிப்பு இருக்குமானால் ஒரு நாள் இந்த செல்வம் காணாமல் போய்விட்டால் வறுமைக்கு முன்னாலே செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல ஃபராகக கபல சுகரிக்க, ஓய்விருக்கிற நேரத்தில் இளைப்பாறு கிடைக்கும் போது தீவிர வேலை வருவதற்கு முன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹயாத்தக்க கபல மௌத்திக்க, ஒரு நாள் மரணம் நிச்சயம் வரும். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் இருக்கிற ஹயாத்தை, வாழ்நாளை வல்ல அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த திருவசனம் இன்றைக்கு வாசிக்கப்படுகிற ஹதீஸில் இடம்பெற்ற திருவசனத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். நான் இன்றைய தினம் புத்தாண்டின் முதல் நாள் இங்கே வருவதற்கு காரணம், நம்முடைய ஊர் ஜமாஅத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு குளத்துப்பள்ளி UAE மண்டபத்தில் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்கிறது. யாருக்கென்றால் சட்டத்துறையில் சாதனை படைத்த முனைவர் பேராசிரியர் கே நிசாமுத்தீன் நப்பரல்லாஹு மர்கதஹு அவருக்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நம்முடைய ஊர் ஜமாஅத்து சார்பாக நடக்கிறது. அதில் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது.
அவரை குறித்து ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று சென்னையிலிருந்து வைகை வெளிச்சம் ஆசிரியர் எழுதி கேட்டார். 2 பக்கத்துக்கு அவரை பற்றி பல செய்திகளை எடுத்து வைத்தேன். இன்ஷா அல்லாஹ் மாலை கூட்டத்தில் அதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய கடைசி நேரத்தில் நெருக்கமான அவருடைய நண்பருக்கு அவர் எழுதிய கடிதம் இங்கே வந்த பிறகு என் கையில் கிடைத்தது. யார் அந்த நண்பர்? இன்ஷா அல்லாஹ் மகிழ்வுக்கு பிறகு அறிவிக்கப்படும். அவர் சொன்ன ஒரு வரி இருக்கிறது அல்லவா, நம்முடைய ஊர் ஜமாத் அவருக்கு நடத்துகிற இரங்கல் கூட்டம் எத்தனை பொருத்தம் என்பதை அறிவிக்கிறது. 2 வரியை மட்டும் படிக்கிறேன். எங்கிருந்தாலும் பட்டணத்தின் நினைவுகள் மனதில் மணியடிக்காமல் இல்லை. அவர் சென்னையிலே பணியாற்றிய போது எழுதிய கடிதம். சென்னையிலே புகழ்மிக்க BS அப்துல் ரஹ்மான் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில் சட்டத்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்ட போது அந்த லெட்டர் பேரிலே எழுதுகிறார், எங்கிருந்தாலும் பட்டணத்தின் நினைவுகள் மனதில் மணியடிக்காமல் இல்லை. நமது பட்டணம் சிறப்பான பழமையும் பண்பாடும் கலாச்சாரமும் மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட ஊர். இதனை வாழ்வியல், இந்த பட்டணத்தின் வாழ்வியல் பதிவுகள் இதுவரை சரியாக பதிவு செய்யப்படவில்லை. இந்த உந்துதலின் வெளிப்பாடாக தேங்காய்பட்டனை குறித்து ஒரு சிறு வரலாற்று புத்தகத்தை எழுதலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அவர் குறிப்பிடுகிறார், தேங்காய்பட்டணத்தை குறித்து இதன் பாரம்பரிய வரலாற்று சிறப்பு, பழமை, பண்பாட்டு சிறப்பு குறித்து ஒரு புத்தகம் எழுதலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்று எழுதி வைக்கிறார் நெருங்கிய நண்பருக்கு. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நாட்டம் அவர் அழைத்துக் கொண்டார். எல்லாம் வல்லவனே ஏகநாயனே அவருடைய எண்ணத்தை கபூல் செய்வாயாக. அவருடைய எண்ணம் இறைவணக்கத்தின்பால் ஈர்ப்பு இருக்கிறது. இறுதி காலத்தில் இளமையை பற்றி பேசக்கூடாது. இறுதியில் இறைவணக்கத்தின்பால் ஈர்ப்பு இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது. எனவே அவர் பிறந்த மண்ணின் பெருமையை பேச வேண்டும், புத்தகமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டார். அந்த புத்தகம் எப்படியாவது அது உருவாகுவதற்கு எல்லாம் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. மறைந்து விட்டவருடைய மன்னரை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி அவருடைய மறுமையில் இன்பத்தின் எல்லையான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸாக அவருடைய இடத்தை நிறைவிடத்தை அமைத்தருள்வானாக என குறிப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் மகிழ்வுக்கு பிறகு குளத்துப்புழை UAE மண்டபத்தில் அவருக்கு ஒரு நினைவேந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.